ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷிவ்ப்ரி. இந்த வீடியோவிலேருந்து நம்ம ஸ்வீடன் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்வீடனில் வந்து ஸ்வீடனோட கேபிட்டலான ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிளேஸையும் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நாங்கள் 3 days ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டேயில் என்னென்ன பார்க்குறோம், ஒவ்வொரு டேக்கும் நாங்கள் பிளானோடு தான் போனோம். ஸோ ஃபஸ்ட்டு போனோன்னே என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ஸ்டாக்ஹோம் அர்லாண்டாங்கிற இடத்துக்கு தான் ஃப்ளைட் போச்சு. அந்த இடத்துலேருந்து சென்ட்ரல் போகிறக்கு ஒரு 40 minutes வந்து ஃப்ளிக்ஸ் பஸ் எடுத்தால் ஆகும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது, அதை எடுத்திங்கன்னா 20 minutesல ரீச் ஆயிடலாம். நாங்கள் ஃப்ளிக்ஸ் பஸ் எடுத்தோம். பர் பர்சன் 25 zloty வந்துச்சு. ஸோ ஃப்ளிக்ஸ் பஸ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பி போய் சென்ட்ரலில் இறங்கிட்டு அங்கே வந்து பிரெட் அண்ட் சால்ட் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இது வந்து ஸ்வீடிஷ் ரெஸ்டாரண்ட். எல்லாம் நிறைய இடத்துல இருக்கும், மெக்டொனால்ட்ஸ் மாதிரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு. நாட் அ ரெஸ்டாரண்ட், இது வந்து ஒரு கேஃப்னு சொல்லலாம். இங்கே வந்து காஃபி ப்ளஸ் நமக்கு பேசிக்காக சாப்பிட்றதுக்கெல்லாம் இருக்கும். நாங்கள் ஒரு சாண்ட்விச்சாக பர்கரான்னு சொல்கிறதான்னு தெரில, நாங்கள் அது ஒன்று வாங்கினோம். ப்ளஸ் எக் வச்ச மாதிரி. மகிழ் வந்து ஒரு ஸ்வீட் வாங்கியிருந்தான் கோகோனட் வச்சு. அதுக்கப்புறம் ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் சுற்றி பார்க்க நேராக போயிட்டோம். ஏன்னா ரூமோட செக்இன் டைம் வந்து 3 o'clock தான் ஆஃப்டர்நூன். ஸோ அது வரைக்கும் நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா 3 daysக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான மெட்ரோ, ட்ராம், ட்ரெயின், பஸ் எது எடுத்திங்கனாலும் ஒரே டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் டிக்கெட் வந்து பே பண்ணி வாங்கிட்டோம். அது மகிழுக்கு ஃப்ரீ, எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் நாங்கள் பே பண்ணிட்டு கார்டு மாதிரி கொடுத்துட்டாங்க, ஏடிஎம் கார்டு மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வாங்கிட்டோம். இதை வச்சு நம்ம 3 days எதில் வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டிக்கெட் வந்து எக்ஸ்பென்சிவ் தான். இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிகாஸ் அது வந்து ஸ்வீடிஷ் க்ரோனால் இருக்கும். ஸோ போலிஷ் லாட்டி கன்வெர்ட் பண்ணி நான் அதில் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து ஓல்ட் டவுன் போனோம். ஓல்ட் டவுன் வந்து கேம்லா ஸ்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு போனது வந்து நேரோ ஸ்ட்ரீட்ஸு. இந்த ஸ்ட்ரீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப வந்து நெருக்கமாக பில்டிங்ஸ் வந்து கட்டியிருந்தாங்க. இது பார்க்குறக்கு வந்து நல்லா அழகாக இருந்துச்சு. ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்த பிளேஸ் வந்து ராயல் பேலஸு. இந்த ராயல் பேலஸில் தான் வந்து அந்த நாட்டை ஆள போகிற கிங் எல்லாம் வந்து அங்கே தான் இருப்பாங்க போல். ஸோ இங்கே வந்து நிறைய காட்ஸ் எல்லாம் வந்து சைடில் நின்றுட்டுருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. காட்ஸ் சேஞ்சிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பேலஸ் வந்து யூரோப்லேயே வந்து ஒரு லார்ஜஸ்ட் பேலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து 1430 ரூம்ஸ் அந்த மாதிரி இருக்காட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து ஓல்டஸ்ட் ராயல் பேலஸ்ன்னு சொல்கிறாங்க. நல்லா பெருசாக இருந்துச்சு. நல்லா ஓல்டு பேலஸும் கூட, பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த பேலஸோட என்ட்ரன்ஸு. இதில் சைடில் பார்த்திங்கன்னா அந்த காட்ஸ் வந்து ஒரு மார்ச் பாஸ்ட் மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது வந்து பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. அவங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ளஸ் என்ட்ரன்ஸில் உள்ள அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த காட்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் போன டைம் வந்து ஆல்மோஸ்ட் வின்டர் ஸ்டார்ட் ஆகிற டைமு. ஸோ கொஞ்சம் சன்னியாக இருக்காது, க்ளவுடியாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் இங்கே தெரிகிற இந்த பிங்க் பில்டிங் வந்து ஒரு சர்ச்சு. இது வந்து ஓல்டஸ்ட் சர்ச்சுன்னு சொல்லி போட்டிருந்துச்சு ஸ்வீடனில், அதாவது ஸ்டாக்ஹோமில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் தெரிஞ்ச ப்ளூ சர்ச் வந்து ஜெர்மன் அவங்க கட்டின சர்ச் போல், ஜெர்மனிக் சர்ச். அது சின்ன சர்ச் அது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வெளியில் தான் பார்த்தோம், உள்ளே போகலை. உள்ளே வந்து போனால் மகிழ் எந்தளவுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவான்னு தெரில. ஸோ வெளில மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த ராயல் பேலஸ் விட்டு வெளியே வந்துட்டோம். வெளில வந்து இந்த இடத்துல ஒரு மான்யூமெண்ட் மாதிரி இருந்துச்சு, இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் வந்து நீங்கள் யூரோப்பில் வந்து எங்கே போனீங்கனாலும் இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த கலரில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல நின்று பார்க்குற வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ரிவர் ப்ளஸ் அங்கே நிற்கிற போட்டு, சைடில் இருக்க ஓல்டு பில்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த போட்டை பார்த்தோன்னே மகிழ் வந்து போட்டிங் போகணும் அப்படின்னு கேட்டான். ஸோ அடுத்து வந்து போட்டிங் போகிறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏன்னா கொஞ்சம் ரெயினும் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ போட்டிங் போயிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
டிக்கெட் வாங்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே கீழே நடக்க ஆரம்பித்து அப்படியே போயிட்டு அந்த போட்கிட்ட போனோம். அங்கே நிறையா கம்பெனிஸ் வந்து டிக்கெட் விற்றுட்ருக்காங்க போட்டிங் போகிறதுக்கு. அதில் நாங்கள் சூஸ் பண்ணது வந்து ரெட் சைட் சீயிங் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து பே பண்ணி நாங்கள் போட்டிங்க்கு டிக்கெட் வாங்கிட்டோம். எங்களுக்கு 1:30 சம்திங் வந்து 1 o'clock வந்து கிளம்புது. ஸோ 12:30க்கு வந்து போர்டிங் சொல்லியிருந்தாங்க. 11:30 தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த 1 hour வேறு எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் டிக்கெட் வாங்கிட்டு. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்க்கு வந்து என்ட்ரி ஃப்ரீ தான் எங்கே போனாலும், அண்டர் 4 இயர்ஸுங்கிறனால எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் வாங்கினோம். இந்த டிக்கெட்டோட எக்ஸ்பென்சஸ் என்னங்கிறது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். போலண்டில் வந்து 1 zloty கொடுத்து வாங்குகிற ஒரு திங்ஸ் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் வந்து 2 zloty 2.5 zloty கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்தோம். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா இங்கே இருக்க மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்டிங்னால் வந்துட்டு நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதை ஒன்று பார்த்துட்டு வரலான்னு போனோம். நாங்கள் இந்த மெட்ரோ ஸ்டேஷன் தான் வந்தோம். ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் மாதிரி வச்சுட்டு அதெல்லாம் வந்து அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு லிஃப்ட் எடுத்து அண்டர் கிரவுண்ட் போகணும். ஏன்னா மெட்ரோவில் எல்லாமே அண்டர் கிரவுண்டில் தான் வந்துட்டு அந்த ஆர்ட் இருக்கும். ஸோ இந்த லிஃப்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அண்டர் கிரவுண்ட் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிறனால வந்து எஸ்கலேட்டருக்கு ஈக்குவலாக லிஃப்ட் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ எஸ்கலேட்டர் எப்படி மேலேருந்து கீழே அதாவது ஸ்டீப்பாக போகிற மாதிரி இருக்கோ அதே மாதிரி லிஃப்ட் இருக்கும். ஸோ அந்த லிஃப்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கார்டு இருக்கிறனால அங்கங்கே நம்ம ஸ்வைப் பண்ணிட்டு போய்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் மெட்ரோக்கு உள்ளே போகணுன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போக முடியும். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட் கேலரி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டேஷனில் ஒவ்வொரு தீமில் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நாங்கள் போயிருந்தது வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஆர்ட் எக்ஸிபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வீடனில் இருக்க மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் இருக்க ஆர்ட்டை ஆல்மோஸ்ட் வந்து 110 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து அவங்க ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெட்ரோ போகும்போதுமே நம்ம பார்க்கலாம். அழகாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மேலே பண்ணியிருக்காங்க, மேலே சைடில் எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க, கீழே. ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து சைடில் கூட வந்து நாங்கள் போகிற டைம்லேயுமே நடந்துட்டு தான் இருந்துச்சு, ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது. சைட்லேயுமே நிறையா ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பார்த்திங்கனாலே தெரியும். பட் ஆல்ரெடி பண்ணியிருந்ததெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொரு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லேயும் இருக்கும். நாங்கள் எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஒரு 2-3 ஸ்டேஷன்ஸ் தான் பண்ணணும். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 110 கிலோமீட்டருக்கு அவங்க இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்தது போட் ரைட் போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் ரூமுக்கு செக்இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.